கடந்த செப்டம்பரில் காலமான கால்நடை மருத்துவரான இணை பேராசிரியர் டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் மலேசிய கால்நடை மருத்துவத் துறையில் மிகவும் மதிக்கப்படுபவராவார். இந்நிலையில் அவரை கௌரவிக்கும் ஒரு நினைவு சொற்பொழிவு சனிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி UPM எனப்படும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ புலத்தின் ஆடிட்டோரியம் அரங்கில் நடைபெற்றது. UPM-இன் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் ஷேக் ஒமார், UITM-இன் மருந்தியல் புலத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் அபுபக்கர் மஜீத், மலேசிய ஒட்டுண்ணியல் மற்றும் வெப்பமண்டல மருத்துவ சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஸ்டீவன் அம்பு, மலேசிய கால்நடை மருத்துவ சங்கத்தின் டாக்டர் அலி அன்வார் ஆகியோர் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதைத் தொடர்ந்து வெள்ளையனின் A Lifetime as a Zoo Veterinarian என்ற புத்தக வெளியீடும் அந்நிகழ்வில் இடம்பெற்றது. ஒரு நினைவு குறிப்பான அந்நூல் தேசிய மிருக காட்சி சாலையில் மிக நீண்ட காலம் கால்நடை மருத்துவராக பணியாற்றிய அவரது 27 ஆண்டு கால அனுபவங்களை உள்ளடக்கியது. தவிர அவரது முக்கிய நம்பிக்கையான விலங்குகள் தாழ்ந்தவை அல்ல, ஆனால் பூமியில் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் சக உயிரினங்கள் என்ற கருத்தை அந்நூல் பகிர்ந்து கொள்கிறது. கால்நடை மருத்துவத்தில் டாக்டர் வெள்ளையனின் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் அவரின் புத்தகம் குறித்து நிகழ்வில் பங்கேற்ற பிரமுகர்கள் சிலர் வணக்க மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர். புக் ஆக்சுவலி அதோட இம்பேக்ட் வந்து என்னன்னா கம்யூனிட்டிக்கு வந்து என்னன்னா இட்ஸ் ரிகார்டிங் வெட்டனரி வெட்ஸ் லைஃப் ஸ்டைல். So especially regarding exotic veterinarian wildlife veterinarian. ஸோ இந்த புக்கு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆரம்பத்திலிருந்து from the zoo time, olden days, the moment he started his career in 1980s till 35 to 40 years of experience. அந்த புக்கில் வந்து நல்லா எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு whatever lessons he learned, and most importantly the impact that it has to create on future veterinarians வந்து அங்கே அழகாக போட்டிருக்காரு புக்கில். அவர் ரொம்ப contribution பண்ணியிருக்காரு. more than 40 over years he has worked in the veterinary field. our contribution to the animal welfare and to the health care of animal வந்து ரொம்ப tremendously has contributed. And ரொம்ப effort, ரொம்ப time, it took many years for him to complete this book. யாருனாச்சும் இந்த medical field, especially vets, I hope this book வந்து will inspire them. அவங்களுக்கு keep him as your mentor or idol, and you can look up to him if you feel down. அவருக்கு ரொம்ப அந்த புக்கு படிச்சா you'll feel very inspired, and I hope this book வந்து அங்க once it's out there, it will help a lot of people, and Allah will bring a lot of positive vibes. Jadi beliau banyak membantu persatuan dan memang sangat aktif lah. Jadi kami pada hari ini mengadakan satu majlis Dr. Vellayan Memorial Lecture untuk memperingati beliau dan mengenang jasa beliau. Jadi memang beliau banyak mendiang banyak memberi sumbangan kepada persatuan-persatuan. Jadi dengan adanya siaran ini ramai yang dapat mendengar apa yang telah dilakukan dan banyak perkara baik yang telah dilakukan oleh beliau. Dr. Vellayan is a is what you would consider as a very exceptional person, in the sense that as a veterinarian he has been involved in multiple aspects of that. It is inclusive of his care and love for animals, his involvement in the research and development on the therapy or development of medicine for animals, and his commitment to the vocation. ஜூ நகாராவின் முன்னாள் தலைமை கால்நடை மருத்துவரான டாக்டர் வெள்ளையன் தமது 72வது வயதில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் காலமானார். அவர் மிருக காட்சி சாலை மற்றும் அரிய விலங்குகளின் கால்நடை மருத்துவர் என்பதோடு UITM பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் புலத்தின் இணை பேராசிரியர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆராய்ச்சியாளரும் கூட. மலேசிய உயிரியல் பூங்காக்கள், அரிய விலங்குகளுக்கான வசதிகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களில் விலங்கு மேலாண்மை தரங்களை மேம்படுத்துவதிலும் அவர் பெரும் பங்காற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.